அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா குருமன் காட்டில் அமைந்துள்ள தாயக அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அரசாங்கம் எல்லை மீள் நிர்ணயம் செய்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் என்று கூறுவதை நாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தேர்தல் முறை மறுசீரமைப்பு என்பது ஒரு விடயம். ஆனால் மறுசீரமைப்பு செயற்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏற்க முடியாத ஒரு விடயம். அதனை அரசுக்கு சொல்லி இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்த்தால் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தியிருக்க முடியாது. எனவே தேர்தலை உரிய காலத்தில் நடாத்துவது அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது. அரசானது தேர்தலுக்கு முகம் கொடுக்க பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் என்றும் அவர் பகிரங்கமாக சவால் விடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கில் அரசின் செல்வாக்கு பாரிய அளவு சரிவடைந்திருக்கிறது. மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். அதனை நடத்தினால் மண் கவுவீர்கள் என்று சவாலாக கூறுகிறோம் என்றும் சுமந்திரன் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மாற்றீடாக இந்த சட்டமும் தேவையில்லை என்றும் எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபியினர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் மாற்று வரைவுகள் வந்த போது இவர்கள் அந்த கூட்டங்களுக்கே வரமாட்டார்கள். ஆனால் இப்போது அதனை நீக்குமாறு நாங்கள் நடாத்திய போராட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் அவர்கள் சார்ந்த முக்கியமான ஒருவர் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் இருப்பதை விட மோசமான ஒரு வரைவு தற்போது வெளிவந்திருக்கிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்காகவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இருக்கிறது. அவ்வாறு எனில் மக்களை பாதுகாப்பதற்காக இல்லை, அதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் உள்ள விடயங்கள் தொடர்பாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும். அந்த வரைவை முற்றாக எதிர்க்கிறோம். கட்சியிலிருந்து நீக்கம், அதாவது நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு. சட்டத்தின் முன் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவருக்கு நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியில் இந்த செயற்பாட்டிற்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்குவது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதே போன்று அரியநேத்திரன் எங்களுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தை தொடர்பாக பேசியிருந்தோம். குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அரியநேத்திரன் கட்சியின் நிகழ்வொன்றில் முக்கியத்துவம் வழங்கியதற்கான குற்றச்சாட்டு ஒன்று மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மீது இருந்தது. கட்சி தீர்மானத்திற்கு மாற்றாக செயற்பட்டமையினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அரியநேத்திரனாக இருக்கிறார். எனவே அந்த தீர்மானத்துடன் இணைந்து செயல்பட வேண்டியது கட்சியில் இருக்கும் ஒவ்வொருவரினதும் கடமையாக இருக்கிறது. எனவே அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது என்ற விடயத்தையும் வலியுறுத்தி இருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ரீதியில் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு பேரவையில் அரசுடன் இணைந்து அனைத்திற்கும் வாக்களித்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக கடற்காலர் நாயகம் நியமனத்தில் ஒரு ராணுவ அதிகாரிக்கு சார்பாக வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டிற்கான அலுவலகத்திற்கும் ராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பினர் பின்புலத்தில் சேர்ந்து 2 பேருக்கு ஸ்ரீதரன் சார்பாக வாக்களித்தமை மட்டுமல்லாமல் அவர்களை தெரிவு செய்கின்ற நேர்முக பரீட்சையிலும் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. அதனை அவர் மறுத்திருக்கிறார். ஆனால் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இருவரையும் நியமிக்க கூடாது என்று கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும் தீர்மானித்து எழுதியும் வைத்திருந்தோம். எனவே அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கட்சிக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அத்துடன் அதற்கு முன்னரும் கூட இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நியமனம் தொடர்பாக
மத்திய குழு கூட்டத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டிருந்தோம் என்றும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். கூடிய புள்ளி எண்ணிக்கை பெற்றவருக்கு அந்த பதவியை வழங்காமல் இரண்டாவதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுத்த போது அரசுடன் இணைந்து அவர் வாக்களித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நியாயப்பாடுகளை கட்சி கூட்டத்தில் அவர் சொல்லியிருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவி தொடர்பான வாக்கெடுப்பிலும் அப்படி செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கணக்காளர் நாயகம் விடயத்தில் 3 தடவைகள் அவருக்கு அவ்வாறு நடந்திருக்கிறது. இறுதியாகவே அந்த ராணுவ அதிகாரியும் அதற்கு முன்பு ஜனாதிபதி தனது நெருங்கிய நண்பரையும் பின்னர் 2ஆம் நிலையில் இருக்கும் ஒருவரையும் பரிந்துரை செய்திருந்தார். இருப்பினும் அந்த 3ம் நிறைவேறவில்லை. ஏனெனில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவரும் சேர்ந்து அந்த பிரேரணிகளுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். அவர்களுக்கு சார்பாக ஸ்ரீதரனின் வாக்கு உட்பட 4 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. எனவே அரசுடன் இணைந்து இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது தொடர்பான குற்றச்சாட்டு அவருக்கு இருந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரச்சனையை எழுப்பியிருந்தார். ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதி. எனவே அப்படியாக இருப்பவர் எல்லா விடயங்களிலும் கண்ணை மூடிக்கொண்டு அரசுக்கு சார்பாக வாக்களிப்பது தொடர்பான குற்றச்சாட்டு 8வது தடவையாக நடந்திருக்கிறது. எனவே கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியல் அமைப்பு பேரவையிலிருந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதாக தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒன்று, மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேசன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரியநேத்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே அவரிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்ததாக சொல்லப்பட்டது. அவர் அதற்கு இணங்கினவர். தான் அப்படியாகத்தான் செய்தேன். அதுக்கான நியாயப்பாடுகளையும் எங்கள் கட்சி கூட்டத்திலே சொல்லி இருந்தவர். அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலேயும் அப்படியாக அவர் செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே 2 தடவைகள், ஒன்று நேர்முக தெரிவிலேயும் பிறகு அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக, இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே 3 தடவைகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளுவது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. எல்லா விடயங்களிலையும் கண்ணை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 or 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்.